ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறைவன் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக எங்கள் அன்பு இயேசுவே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதத்தின் முதல் நாள் இன்று உமது திரு இரத்தத்தை பற்றி சிந்திக்கவும் உமது தூய திரு இரத்தத்தின் வழியாக நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இனி வருகின்ற காலங்களிலும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றும் உமது பாதையிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விலகி விடாமல் எங்களுக்காக நீர் பாடுகளின் மரணத்தை ஏற்றதையும் எங்களுக்காக உடைய திரு ரத்தத்தை நீர் சிந்தி அந்த தியாகத்தையும் உணர்ந்தவர்களாக இதோ இந்த நேரத்தில் உமது முன்னிலையில் நாங்கள் சரணடைய வந்திருக்கிறோம் இயேசுவே. உமது தூய திரு ரத்தத்தின் வழியாக நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். உமது தூய திரு ரத்தத்தின் வழியாக நாங்கள் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய தூய திரு ரத்தத்தின் வழியாக எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றன. எனவே இயேசுவே, இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாள் இன்று முதல் இந்த மாதம் முழுவதுமாக அன்னையாம் திருச்சபை உமது தூய திரு ரத்தத்தை பற்றி சிந்திக்கவும் தியானிக்கவும் அதனால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து விடாமல் உமக்கு என்றும் உகந்தவர்களாக நாங்கள் வாழ வரம் வேண்டி இது உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். உமது இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருப்பது உமது பாடுகளினால் நாங்கள் மீட்கப்பட்டிருப்பது நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை.
பல நேரங்களில் இந்த உலகத்தின் பார்வையில், உலகத்தின் தேவைகளின் மத்தியில எங்கள் அன்றாட வாழ்க்கையின் போராட்டத்தில் எங்கே நாங்கள் எங்கள் ஆசைகளை, எங்கள் எதிர்பார்ப்புகளை, எங்கள் விருப்பங்களை இழந்து விடுவோமோ என்ற தவறான சிந்தனைகளோடு உம்மை மறந்து வாழ்ந்த தருணங்கள் நாங்கள் இப்பொழுது நினைவுபடுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் இப்பொழுது உமது தூய பிரசன்னத்தில் இருந்து விலகி பாவம் என்கின்ற சேற்றுக்குள் தங்களை புதைத்துக் கொண்டார்களோ, அன்று முதல் இன்று வரை அவர்களின் பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் என்னும் சேற்றில் உழன்று, பாவம் என்னும் இருளுக்குள் திணிக்கப்பட்டு வாழ வழி தெரியாமல் பல நேரங்களில் தவித்த தருணங்களும் எத்தனையோ எத்தனை. அமேசுவே, இது இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருணை மிக்க பார்வையினால் தன்னுமை தேடி வந்த பிள்ளைகள் மீது பரிவிரக்கம் கொண்டிர, அதுபோல உம்முடைய பரிவிரக்கம், கருணை மிக்க பார்வை இந்த நேரத்தில் எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் உம்மை பார்த்து நாங்கள் செவிக்க வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்மை உற்று நோக்குகிற ஒவ்வொருவரும் நாங்கள் இப்பொழுது ஒரு நிறைவை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கின்றோம். இந்த நற்கருணை பீழையில் நீர் விற்றிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது, இது இந்த அலைவரிசையின் வழியாகவும் இந்த கெத்செமனே தியான இல்லத்திலும் இருந்து கொண்டு உம்மை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கணவர்களாக காணப்படுகிறோம். எதை இழந்தோம், எதை தேடினோம், எதற்காக வாழுகிறோம் என்று கூட பல நேரங்களில் அறியாமல் உலக சிற்றின்பங்களின் மத்தியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது எங்களுக்கு நினைவுபடுத்துகிற இயேசுவே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நீர் மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்து 3 ஆண்டுகள் நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கு இறை அனுபவத்தையும் இறையாட்சியினுடைய தன்மையையும் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை தேடி வந்தவர்கள், உம்மை தேடி வந்தவர்கள் இன்று வேதத்தின் வழியாக, திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் வழியாக நாங்கள் அறியக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்தியவர் நீர். அமேசுவே, இறை பிரசன்னம், இறைவனுடைய அன்பு எத்துணை ஆழமானது என்பதை உம்முடைய 3 ஆண்டுகளில் வெளிப்படுத்தியதோடு நின்று விடாமல் தொடர்ந்து அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நற்கருணை பேழையில, நற்கருணை வடிவில் எங்களுக்கு முன்னதாக நிறைவேற்றிருக்கிற இதற்கு உமக்கு நன்றி செலுத்தி உம் தாழ் பணிந்து நாங்கள் தண்டனிட்டு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆராதனையும் மாட்சியும் என்றும் உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். எங்களை பாரும் இயேசுவே,
நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இன்றைய நாளில் உம்முடைய திரு ரத்தத்தின் மகத்துவத்தையும் மகிமையையும் நாங்கள் பெருமையோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாடி தேடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அப்பாவை நாடி வந்திருக்கின்ற இயேசுவே, எங்களை உற்று நோக்கும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை நீ நன்கு அறிந்து கொண்டிருக்கிறீர். இஸ்ரேல் மக்களுடைய கதறலை, அபய குரலை கேட்டு நீ இறங்கி வந்து அவர்களை மொய்சன் வழியாக பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றது போல கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிக்கக்கூடியவராக, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தந்தையிடம் எங்களுக்காக மன்னிப்பை பெற்று தந்த நீர் இது இந்த நாளிலே உம்முடைய முன்னிலையில் சரணடைந்து வந்திருக்கின்ற இயேசுவே, எங்களை நீர் உற்று நோக்குவீர் என்ற நம்பிக்கை, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கை, எங்களை நீர் தொட்டு புனிதப்படுத்துவீர் என்ற நம்பிக்கை, இந்த அளவு கடந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற எங்களையும் அலைவரிசை வழியாக இல்லத்திலிருந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசுவே. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரேல் மக்களுடைய வீட்டு வாசல் கதவில் தடவப்பட்டிருந்தது, பாதுகாக்க பெற்றார்கள். உம்முடைய ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கின்றதோ, உம்முடைய ரத்தம் யாரையெல்லாம் தொட்டு இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே ஏதோ தூய்மையாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக வானமாக எங்களுக்கு கொடுத்து ஆன்மீகத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று உம்மையே தாரை வார்த்து கொடுத்து எங்கள் அன்பு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உடலையும் ஆன்மாவையும், எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் என் தாயின் கருவறையில் உடைய பாச கரத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த உடல் உறுப்புகள் இந்த மன்னகத்தை தொட்டு உலகத்தின் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உடல் உறுப்புகளின் வழியாக, எங்கள் சிந்தனைகளின் வழியாக உமக்கு நாங்கள் செய்த துரோகத்திற்காக, குற்றத்திற்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டி இதோ எங்கள் உடலையும் உள்ளத்தையும், எங்கள் உடல் உறுப்புகள், கண்கள், எங்கள் காதுகள், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணத்தை, எங்கள் உடலினை, எங்கள் இதயத்தை, இவை அனைத்தையும் இயேசுவே இதோ இப்பொழுது உன் கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். தொடுமேன் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இந்த பாடல் வரிகள் வழியாக இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கப் போகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை புனிதப்படுத்தும். உம்முடைய திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இயேசுவே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். தொடும் என் கண்களையே
இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம் தூய திரு ரத்தத்தினால் என் கண்களை தொட்டு தூய்மையாக்கி உம்முடைய இயற்கை அழகுகளையும் உம்மையும் உம்முடைய இறை பிரசன்னத்தையும் காணக்கூடிய இந்த ஆற்றலை தர வேண்டும் என்று என் கண்களை உம் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. இயேசுவே, என் காதுகள் செவிமடல்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக என் செவிமடல்களை தூய்மையாக்கி உம்முடைய இறை வார்த்தையையும் அன்பு நிறைந்த வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நான் உனது மகளாக வாழ என்னை வழிநடத்த இதோ என் செவிமடல்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, தொடும் என் மனதினையே மன பொன்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மன பொன்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, என் மனதின் காயங்கள், கீறல்கள், வேதனைகள், வலிகள் அனைத்தையும் நீ நன்கு அறிவீர். நான் ஆதாம் ஏவாளுடைய மகள்தான். நானும் பலரை காயப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் பலரும் என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள். என் உன் மனதில் உள்ளிருக்கின்ற காயங்களை இதோ உம்முடைய திரு ரத்தத்தினால் அந்த காயங்களை தூய்மையாக்க வேண்டுமாய் உம்முடைய உன்னிலையில் வந்திருக்கின்ற இயேசுவே, உம் திரு ரத்தம் என் மனதில் இறங்கி வந்து என் கீறல்களையும் காயங்களையும் தூய்மையாக்கி என்றும் உம்மையை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் தந்தருள வேண்டும் என்று என் மனதினை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. அப்பா, இந்த ஊனுடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நான் மறந்து விடவில்லை. ஒரு நாள் இந்த ஊனுடலானது மண்ணுக்கு உரியது என்பதை நாங்கள் இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் அற்புதமாக அன்னையாம் திருச்சபை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது, மனிதனே, நீர் மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் இந்த ஊனுடலோடு உம்முடைய ஆன்மா இணைந்து இருக்கின்ற பொழுது இந்த ஊனுடலில் ஏற்படுகின்ற நோய்கள், காயங்கள் அனைத்தும் ஒரு சில நேரங்களில் என் ஆன்மாவிற்கு செய்த துரோகமாக நான் நினைத்து மனம் வருந்துகிறேன். என் ஆன்மாவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீர் இந்த உடல் என்னும் கூட்டுக்குள் நீர் வாழ்ந்து கொண்டிருப்பதை மறந்து உலக ஆசைகளுக்கு மத்தியிலே, தேவையற்ற சிந்தனைகளுக்கு மத்தியிலே, தேவையற்ற ஆசைகளினால் என் உடலை மிகவும் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு இதோ நான் வேதனையோடு உடைய உன்னிலையில் என் உடலை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய கரங்களில் இருந்து வழிந்தோடி வருகின்ற ரத்தம்
என் உடல் முழுவதுமாக, என் இரத்த நாளங்கள் முழுவதுமாக பாய்ந்தோடி நான் நோயிலிருந்து விடுதலை பெற இயேசுவின் நேரத்தில் போய் பார்த்து நான் ஜெபிக்கிறேனப்பா. தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே, மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கி தன் உயிர் மூச்சை அவனுக்கு கொடுக்கிற பொழுது அவன் உயிர் பெற்றவனாய் சாயலாக இந்த மண்ணுலகில் அவன் வளம் வந்த நாட்களை தந்தை மகிழ்ச்சி அடைந்ததை நாங்கள் உணர்கின்றோம். தீய ஆவிகளுக்கு மத்தியிலும், தீய சக்திகளுக்கு மத்தியிலும், தீ எண்ணங்களுக்கு மத்தியிலும், தீய நாட்டங்களுக்கு மத்தியிலும், இருளின் ஆட்சிக்கு மத்தியில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது எங்கள் ஆன்மா பாவ கரைகளினால், பாவ இருளினால், பாவ சேற்றுக்குள் உழன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். எனவே எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உம்மையே எங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்த எங்கள் அன்பு இயேசுவே, என் இதயத்தில் நீர் குடிக்கொள்ள வேண்டும், என் ஆன்மாவுக்குள் நீர் வாழ வேண்டும் என்று விரும்பி மனிதனாக பிறந்த நீர் என் ஆன்மா இப்பொழுது இருள் அடைந்து பாவ கரைகளோடு இருப்பதை நான் அறிந்து உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம் தூய திரு ரத்தத்தினால் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்த இது உம்முடைய முன்னிலையில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, தொடும் என் இதயத்தையே உன் அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவே உன் அன்பு பெருக வேண்டுமே. அன்புக்கு அடித்தளம் நீர், அன்பின் பிறப்பிடம் நீர், அன்பின் ஊற்று நீர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர, இதோ இந்த நேரத்தில் என் இதயத்தில் இருக்கின்ற வெறுப்புகள், தீவையற்ற சிந்தனைகள், இவை அனைத்தையும் நீர் அகற்றிவிட்டு உம் அன்பை என் இதயத்தோடு இணைத்துக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். என் இதயத்தில் இருக்கிற இந்த தேவையற்ற சிந்தனைகளை, வெறுப்புகளை உம்முடைய தூய திரு ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி, அப்பா என் இதயத்திற்குள் நீர் வந்து தங்க. இயேசுவே, உம்மை பார்த்து நான் அழைக்கிறேன். தொடும் என் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவே உன் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே, உம் அன்பு பெருக வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் எங்கள் ஆன்மாவையும் எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் இதுவும் கரத்தில் அர்ப்பணித்து விட்டோம். எங்களை தூய்மையாக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் மகனாக மகளாக நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய தூய திரு ரத்தத்தினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இனியும் எங்களுடைய பாவ வாழ்க்கையில் நாங்கள் இணைந்து விடாமல் நாங்கள் எப்பொழுதுமே உமக்கு உகந்தவர்களாக, உம் அன்பை சுவைத்தவர்களாக, உம்முடைய அன்பின் பாதையில் கடந்து வரக்கூடிய அன்பின் குழந்தைகளாக எங்களை நீ தூய்மைப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் பார்த்து செபிக்கிறேன். இது இத்தனை மணி நேரங்கள், சில நிமிடங்களில் உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு செபித்துக் கொண்டிருந்த எங்களை உம்முடைய ஆவியின் ஆளுமையினால் எங்களை ஆட்கொண்டதற்காகவும், உம்முடைய தூய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தியதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இதோ உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க போகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு
வாழ்வு தரக்கூடியதாக, வழிகாட்டக்கூடியதாக, என்று உம்மோடு இணைந்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு நிறைவாக நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவதில் நான் பெருமை அடைகின்றேன். ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அது ஒரு தனித்துவம் தான். அலைபேசியின் வழியாக நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் அதில் ஒரு விதமான மகிழ்ச்சி தான். கடிதங்களின் வழியாக நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் அதிலும் ஒரு விதமான மகிழ்ச்சி தான். நண்பர்கள் வழியாக, உறவினர்கள் வழியாக நம் வாழ்த்துக்களை அடுத்தவருக்கு கொடுத்து அனுப்புவதிலும் ஒரு விதமான மகிழ்ச்சி தான். இப்படி நேருக்கு நேராகவும், அலைபேசியின் வழியாகவும், கடிதங்களின் வழியாகவும், உறவுகளின் வழியாகவும் நம்முடைய அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதை விட இன்று இந்த நேரத்தில் என் நற்கருணை நாதரோடு இணைந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கின்ற ஒரு அலாதி பிரியம், மகிழ்ச்சி வேறு எதிலும் எனக்கு கிடைத்ததில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதோ இந்த நற்கருணை நாதரோடு இணைந்து உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசையின் வழியாக சந்திக்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் எனக்குள் எழுகிறது. ஏனென்றால் நான் தனி மனிதன் அல்ல. என்னை படைத்தவரும், என்னை வழிநடத்துகிறவரும், என்னை காப்பாற்றுகிறவரும் என்னோடு இணைந்து எனக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்து அதன் வழியாக நான் உங்களோடு உரையாடுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது என் தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் இன்று அவருடைய திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதிலும், அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக நீங்களும் நானும் இன்று அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் அவருடைய முன்னிலையில் நம்முடைய சிந்தனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். நம்மை தொடுவார், குணப்படுத்துவார், ஆற்றுப்படுத்துவார், வழி நடத்துவார், காப்பாற்றுவார், உடனிருப்பார். என்றும் நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். என்றும் ஒருபொழுதும் அவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். இப்படி நம்மை கைவிடாத இந்த நற்கருணை நாதரோடு இன்று நாம் பயணிக்கின்ற பொழுது அவருடைய திரு ரத்தத்தினுடைய மகத்துவம் எந்த அளவிற்கு உங்களையும் என்னையும் அது தூய்மைப்படுத்தி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்த பெருவிழா வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் தேசத்தில் முதலாக இயேசுவின் திரு ரத்த விழாவை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அதே 16ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் திரு ரத்த மறைபோதக சபையை நிறுவிய தூய கஸ்பார் அடிகளார் ரோமை நகருக்கு இந்த திரு ரத்த பெருவிழாவினை மகத்துவத்தை மக்கள் மத்தியில் பரப்ப ஆரம்பித்தார். இவ்வாறுதான்
இந்த திருரத்த பெருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்கிலே அன்னையாம் திருச்சபை இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடவும் படிக்கப்பட்டது. இந்த விழா கொண்டாடப்பட்டு இறை மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வந்து கொண்டிருக்கிற பொழுது ஏறக்குறைய 1963 ஆண்டு அன்றைய திருச்சபை வழிநடத்தி கொண்டிருந்த திருத்தந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருரத்தத்தினுடைய விழாவை தனியாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருரத்த பெருவிழாவானது மற்ற விழாக்களோடு இணைந்து கொண்டிருப்பதினால் இந்த விழா இந்த திருச்சபையினுடைய கால அட்டவணையிலிருந்து நீக்க பெற்றது. ஏனென்றால் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் நினைவை கொண்டாடக்கூடிய நாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய திரு இருதயத்தினுடைய விழா, இப்படி பல கோணங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம் அதோடு இணைந்து கொண்டிருப்பதினால் அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விழா வேண்டாம் என்று அன்னையாம் திருச்சபை ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் இருப்பினும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்த அந்த விழாவை கொண்டாடுவதிலும் அந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாகவும் அன்னையாம் திருச்சபை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றது. இப்படி இயேசுவினுடைய திரு ரத்த விழா உங்களையும் என்னையும் எந்த அளவிற்கு ஆட்கொண்டிருக்கிறது, ஆற்றுப்படுத்தி இருக்கிறது, வழிநடத்தி இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த சிந்தனைகளோடு உங்களையும் என்னையும் எப்பொழுதும் கைவிடாமல் பாதுகாக்கக்கூடிய இந்த நற்கருணைநாதர் முன்னிலையில் வந்திருக்கின்ற பொழுது இந்த இயேசுவின் திருரத்த பெருவிழாவில இறை வார்த்தையின் வழியாக இயேசு நம்மை எப்படி வழி நடத்த போகிறார்? யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14 நாம் வாசிக்க கேட்கின்றோம். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாலை நிலத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு தன்னை அந்த பாடுகளின் மரணத்தை தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வினை அவர் அழகாக வெளிப்படுத்துகிறார். இதனுடைய வெள்ளோட்டமாக நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 இப்படி இறை வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது அதில் நம்மால் அழகாக காண முடிகிறது. அது என்னவென்றால், தந்தை கடவுளால் இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து வருகிற பொழுது கடவுள் தந்தை கடவுளுக்கு கொடுக்கிறார் வாக்குறுதி. எண்ணிக்கை புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது இறை வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையை இழந்தனர். வாழ்க்கையில் எவன் ஒருவன் பொறுமை இழக்கின்றானோ, நிதானத்தை இழக்கின்றானோ, தெளிவற்ற சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அழகாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லாடல் சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள். அவசரத்தில் அண்டாக்குள் கைவிட்டாலும் அது நுழையாது என்று. பொறுமை இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும். எப்பொழுது நாம் பொறுமை இழக்கிறோமோ அப்பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம்
நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அது அழிக்கத்தான் செய்யும். எனவேதான் பொறுமை இழந்த மக்கள் தங்களுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக எண்ணிக்கை நூலில் பார்க்க முடிகிறது. மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். என்னவென்றால், இந்த பாலைநிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்கின்றனர். எப்பொழுது இறைவன் அவர்களை செங்கடல் வழியாக அழைத்து செல்லுகிறாரோ, அந்த பயணத்தில் அவர்கள் தோய்வு அடைகின்ற பொழுது, பொறுமை இழக்கின்ற பொழுது, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள், குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தவறாக கருதி கொண்டு அவரையும் மோயிசனையும் அவர்கள் கடிந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே தந்தை கடவுள் ஒரு மாற்றத்தை அங்கே உருவாக்குகிறார். அந்த மாற்றம்தான் அழகாக நம்மால் காண முடிகிறது. உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்கள் பலர் மாண்டனர். இறைவனுக்கும் மோயிசனுக்கும் எதிராக அவர்கள் போர்க்கொடி தூக்கி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் குறையாக கண்டுபிடித்து, இப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையா? பார்வோன் மன்னரிடம் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைவான உணவுகள் கிடைத்ததே. நிறைவான உணவு கிடைத்த பொழுதும் அவர்கள் கதிரினார்கள், அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க அவர்கள் கடந்து வர வேண்டும் என்பதை கடைபிடிக்காமல் இறைவனுக்கு எதிராக அவர்கள் போர்க்கொடி தூக்குகின்ற பொழுது கொள்ளிவாய் பாம்பினால் அவர்கள் கடிபட ஆரம்பித்தார்கள். பல இஸ்ரேல் மக்கள் மாண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்கிறார்கள், இறைவனுக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகள் என்ன என்பதை. அப்பொழுது அவர்கள் மோயிசனிடம் சொன்ன வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோயிசனும் இறைவனிடம் மக்களுக்காக மன்றாடினார். மன்றாடியதும் இறைவன் மோயிசனிடம் மக்களுக்காக செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அழகாக சொல்லுகிறது. யாரெல்லாம் இந்த கொள்ளிவாய் பாம்பினால் கடிபட்டார்களோ அவர்கள் அனைவரும் நீர் ஒரு வெண்கல பாம்பை கொள்ளிவாய் பாம்பு போல வெண்கலத்தால் செய்து அதை குச்சியில் உயர்த்தி நிற்கின்ற பொழுது யாரெல்லாம் அதை உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று இறைவன் அவருக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கியவர்கள் பார்த்தார்கள், அதிலிருந்து விடுதலையும் அடைந்தார்கள், அதில் அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். கொள்ளிவாய் பாம்பு உயிர் உள்ளது, யாரையெல்லாம் தொட்டதோ அவர்கள் இறந்தார்கள். கொள்ளிவாய் பாம்பு போல வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்ட அந்த பாம்பை உற்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி முதலில் வாசிக்கப்பட்டது. பாலினிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் இந்த உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னாரே, ஏன்? கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த உருவம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காணப்பட்டது என்னவென்றால் அவன் ஒரு குற்றவாளி என்றுதான். ஏனென்றால் சிலுவையின் அடையாளம் குற்றவாளி. இந்த சமுதாயத்தில் இவனை விட வேறு எந்த ஒரு குற்றவாளியும் காண முடியாது. அந்த அளவிற்கு சிலுவையில் அறையப்பட்டவர்கள் காணப்பட்டார்கள். இயேசு ஒரு குற்றவாளி, ஒரு பெரிய பாவி, சமுதாயத்தை சீரழித்தவன் என்று அவருக்கு முத்திரை குத்தி சிலுவையில் அறைந்தார்கள். கொள்ளிவாய் பாம்பு எப்படி அந்த இஸ்ரேல் மக்களை தொட்டு அவர்களுடைய உயிரை குடித்ததோ அதுபோல இயேசுவும் இந்த சமுதாயத்திலே அனைவருடைய வாழ்க்கையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான்
சிலுவையினுடைய வெளிச்சம் காணப்பட்டது அப்பொழுது. ஆனால் தந்தை கடவுளுக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு பாவமற்றவர், குற்றவாளி அல்ல. நம்முடைய பாவத்தை மீட்பதற்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார். வெண்கல பாம்பு எந்த அளவிற்கு குச்சியில் உயர்த்தப்பட்டதோ அதுபோல பாவமல்லாதவர் இயேசு அந்த சிலுவையில் உயர்த்தப்படுகின்ற பொழுது இயேசுவை உற்று நோக்குகின்ற அனைவருமே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட முடியாது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அழகாக சொல்லுகிறார் பேதுரு, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையில் நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உரியது அல்ல. உங்கள் மூதாதையர்களிலிருந்து செய்யப்பட்ட தவறுகள், குற்றங்கள், அதிலிருந்து அவர்களுக்கும் உங்களுக்கும் மீட்பு கொடுக்கப்பட்டது பொன்னும் வெள்ளியும் அழியக்கூடிய பொருளும் அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசு கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள திரு ரத்தம் மட்டும்தான். ஆம் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகள், சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு ரத்தத்தினால், தூய திரு ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் தூய்மையாக்கி இருக்கிறார். நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் அவருடைய திரு ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் அதிலிருந்து, பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் வருத்தத்திற்குரிய நிகழ்வு என்னவென்றால் அதை நாம் உணரவில்லை, நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஏனென்றால் அந்த மீட்பிற்காக நான் எப்படி உழைத்திருக்கிறேன் என்பதுதான் கேள்விக்குறி. இயேசுவினுடைய வருகை, இயேசுவினுடைய பிரசன்னம் எனக்குள் இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்திருந்தேன் என்றால் அதனுடைய வல்லமை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய மகத்துவம், மகிமை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் தான் உழைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இயேசுவினுடைய திரு ரத்தத்தினுடைய மகத்துவத்தை என்னால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எனவேதான் இன்று வரை பல நேரங்களில் நாம் எத்தனை முறை நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டாலும் மீண்டும் மீண்டுமாய் நாம் பாவ சேற்றில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். தூய அகஸ்தியனாருடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் நினைத்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறேன். 30 ஆண்டுகள் அவருடைய தாயார் அவருக்காக கண்ணீரோடு செபித்தார். அந்த 30 ஆண்டுகளும் மீண்டும் மீண்டுமாய் பாவ சேற்றில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்பொழுது இயேசுவினுடைய திரு ரத்தத்தினால் தான் தூய்மையாக்கப்பட்டேன் என்று உணர்ந்தாரோ, தன்னுடைய தாயினுடைய கண்ணீரை அறிந்து கொண்டாரோ, அப்பொழுது இயேசுவினுடைய பாடுகளின் மகத்துவத்தை உணர்ந்து தன் பாவ வாழ்விலிருந்து முழுவதுமாக வெளியேறுவதற்காக அவர் உழைத்த உழைப்புகள் அவரை மீண்டும் தூயவராக மாற்றி வைத்தது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தூய திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். இயேசு நம்மை தொட வேண்டும் என்று அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இதோ இந்த தூய திரு ரத்தம் இன்று நம்முடைய உச்சந்த கால் முதல் உள்ளம் கால் வரை முழுவதுமாக இரத்த நாளங்கள் வழியாக பாய்ந்தோடி நம் உடலில் எந்த பாகங்களில் நோயோடும் வலியோடும் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அங்கே இறைவன் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று செபிப்போம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தது. பாவ மாசு அற்ற இந்த இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது நாம்
என்றும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இதோ இந்த நற்கருடைய ஆசீர்வாதத்தில் இயேசுவோடு பயணிப்போம். கண்களை மூடி இது ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவின் தூய திரு ரத்த பெருவிழாவில அவருடைய சன்னிதானத்திற்கு முன்னிலையில் இந்த நற்கருணை பேழையில் மண்டியிட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிப்போம். இந்த இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தயாரித்த தயாரிப்பு, அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நடுக்கம், பயம் அனைத்தையும் இது நாமும் இப்பொழுது ஆண்டவர் முன்னிலையில் உணர்வோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இறைவன் அவர்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வழியாக மீட்டது போல பாவம் என்னும் அடிமைத்தனத்தில் இருந்து, பாவம் என்னும் இருளில் இருந்து நீங்களும் நானும் இதோ இப்பொழுது விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவின் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்று இஸ்ரேல் குடும்பத்தில் வாசல் கதவில் தடவப்பட்ட ரத்தம் இன்று இயேசுவின் திரு ரத்தம் உங்களுடைய என்னுடைய உடல் முழுவதுமாக, இதயத்தின் முழுவதுமாக நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவிடம் ஜெபிப்போம். இயேசுவே, உம் திரு ரத்தம் என் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்று நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். கற்றூனில் கட்டி அடிக்கின்ற பொழுது, முள்முடி சூட்டப்படுகின்ற பொழுது, ஆணிகளால் அரைகின்ற பொழுது, விழாவினால் குத்துகின்ற பொழுது பீரிட்டு வெளிவந்த அந்த ரத்தம் இப்பொழுது என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்தோட வேண்டுமா? இயேசுவே, நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோர்களை, என் பங்கு தளத்தை, என் பங்கு தந்தையை, என் உடன்பிறப்புகளை, என் நண்பர்களை, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திரு ரத்தத்தில் அர்ப்பணிப்போம். இயேசுவின் திரு ரத்தத்தினால் நாம் அனைவரும் தோய்க்கப்பட்டு தூய்மையாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை நீர் தூய்மையாக்கும் என்று ஜெபிப்போம். இது இந்த புனிதமான நாளிலே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 1ஆம் தேதி, இயேசுவினுடைய திரு ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருக்கின்ற நாம் இனியும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளும் குற்றம் குறைகளும் நம்மை ஆட்கொள்ளாமல் அவருடைய அன்பினால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இது இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை எடுத்து வைத்தார்களோ, யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேனோ, யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்ற விண்ணப்பத்தை ஏறெடுத்து வைத்திருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உடைய திருக்கரத்தில் அவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மனவியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப தொல்லைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தின் கடல் தொல்லைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளினால் நிராகரிக்கப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோர்களினால் நிராகரிக்கப்பட்ட பிள்ளைகள், கணவனால் உதறித்தள்ளப்பட்ட மனைவி, மனைவியினால் உதறித்தள்ளப்பட்ட கணவன், இப்படி எல்லா கோணங்களிலும் சமுதாயத்தில் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பேசுவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. அவர்களை தொடும் உம்முடைய இரத்தத்தினால் அவர்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து ஆசீர்வதித்து, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே என்று அவர்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, மீண்டுமாய் கொரோனா தொற்று நோய் எங்களை அச்சுறுத்த ஆரம்பித்து விட்டது.
முகக்கவசத்தோடு வெளியே செல்ல வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய அறிவுரைக்கேற்றார் போல எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருகிற பொழுதப்பா, மீண்டுமாய் அப்படிப்பட்ட கொடிய நோயினால் எங்கள் உறவுகளையும் எங்களையும் நாங்கள் இழந்து விடாமல் உம்முடைய தூய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு அரணுக்குள் வைத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து செபிக்கிறோம். இப்படிப்பட்ட கொள்ளனையை மீண்டும் எங்களை தாக்க வருகிற பொழுது உடல் அளவிலும் பொருளாதார அளவிலும் மனதளவிலும் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, முடக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக, ஒடிந்து நெளிந்து சமுதாயத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக எங்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் நாங்கள் தவிக்கக்கூடிய அந்த அவல நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்படாமல் இயேசுவே உம்முடைய தூய திரு ரத்தத்தினால் இரத்த கோட்டைக்குள் எங்களை வைத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்று இயேசுவே, இது இத்தனை நிமிடங்கள், இந்த ஒரு சில நிமிட துளிகள் உம்மோடு இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இனியும் எப்பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்கின்ற வரத்தை கொடுத்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.